ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா நூற்றி 55 காரியாதிகரணம். காரியம் பாதரிஹி அஸ்ய கதிஹி உபபத்தேஹே விசேஷிதத்வாச்ச சாமிப்யாத்து தத்வபதேசஹ கார்யாத்யேய தத் அத்யக்ஷணே சஹ அத பரம அபிதானாத் ஸ்மிருதே ச பரம் ஜைமினிஹி முக்கியத்வாத் தர்ஷனாச்ச நச்ச கார்யே பிரதிபத்திய அபிசந்தி. ஸோ இங்கே வியாசாச்சாரியருடைய பெருந்தன்மை என்னன்னா, தன்னுடைய சிஷ்யனே சஜஷன் கேட்குறார், ஐடியா கேட்குறார், இது கரெக்டா, இது சரியா, இது தவறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பெரிய தன்மை. இந்த பெருந்தன்மை வர்றதுன்றது குடும்பத்தில் கூட வரதில்லை. அவங்ககிட்ட நான் என்னத்தை கேட்கணும் அப்படின்றது. அப்படி நம்ம இல்லாமல் எப்படி உனக்கு வரணுமோ அப்படி இது பண்ணணும். புரியுறதா? அப்போது எல்லாருக்கும் எல்லாருடையும் சகஜமாக மோதல் இல்லாமல் சாதல் சாதல் சாதல், காதல் 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 அப்படின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. மோதல் கூடாது. புரியுதா? காதல் இருக்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
ஓதுவார் தம்மை வேதத்து நான்கினும் மறைப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதுக்கு முன்னாடி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த இது ஏதோ ஒன்று கண்ணில் விடுவா, அந்த கண்ணீர் இல்லை, புரியுதா? இல்லை, இன்னொரு கண்ணீர் இருக்குது, அதுக்கு பேர் முதல கண்ணீர்னு பேர். என்ன முதல கண்ணீர் அப்படி இல்லை, புரியுறதா? அப்போது இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம லவ் ஃபார் ஆல், லவ் ஃபார் ஆல். ஓகே, எந்த பேருக்கிட்டும் நம்மக்கிட்ட மோதல் இருக்கக்கூடாது. ராமனுக்கு யார் மேலேயும் மோதல் கிடையாது. அப்போயா ராமணேஸ்வரனை கொண்டா? தவறு குறை இருக்கிறதுனால அவனை இது பண்ணல, தவறு பண்ணிட்டான், ஒய்ஃபு கூட்டிகிட்டு போயிட்டான். அதனால் எவன் ஒய்ஃபு கூட்டிகிட்டு போனாலும் அப்படி அம்பு போட்டுருவான். ஏன்னா ஆயிரக்கணக்கான இருக்கிற அவதாரத்திலே நிறைய பேரை கொன்ன அவதாரம் எதுன்னா ராம அவதாரத்தில் தான். என்னென்னா புரிஞ்சுங்க, எங்கெல்லாம் எவெல்லாம் தவறு பண்ணுறானோ கூண்டோட வரும், 1000 பேர் 10,000 பேர் அப்படின்னு. அவனுக்கு பரீட்சை டெஸ்ட்டு. ராமனுக்கு ஃபஸ்ட்டு கன்னி அம்பு இருக்கு இல்லையா, முதல் வில்லுலேருந்து புறப்படுற அம்பு, அது ஒரு பொம்பளை மேலே கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் தயங்குறான். தொழிலுக்கு புதுசாக இருக்கு, சின்ன பையன் 16 வயசு, அதனால் யோசிக்கிறான். நம்ம நாட்டோட அந்த மனசு இறக்கம் இருக்கும்ல, அதனால் இறக்கம். விஸ்வாமித்தர் சொல்கிறார், அடி பொம்பளை பிள்ளையா இருக்கால, பொம்பளை பிள்ளையாது ஆம்பளை பிள்ளையாது, தப்பு பண்ணினா தப்பு தான், புரியுறதில்ல? அதனால் அது கனிமொழியாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இல்லை பொண்ணாக இருக்கட்டும். நான் சும்மா பேர் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது நினச்சி சிரிக்காதீங்க, புரியுதா? அவங்க அப்பாவுக்கு வேணால் உரிமை இருக்க ஒழிய, புரியுதா? ஏதோ சொன்னார், இப்போ சொல்ல வேணும் நான். ஓகே, அதெல்லாம் அவங்களுடைய வம்சத்துக்கு தான் ஒத்து வரும், நமக்கு பேச்சுக்கே ஒத்து வராது. அதனால் இதெல்லாம் அந்த தடாகையை ஃபஸ்ட்டு அடித்தார். தாடகை, சூர்பனகை, அதனால தான் கையை பார்த்தாலே பயமாக இருக்குது, புரியுதா உனக்கு? அதனால் கை கீழே போயிடுச்சு. அதனால் இப்போ அஸ்தமன சூரியன் ஆயிடுச்சு. நான் வேறு எதுவுமே சொல்லலை, நான் இருக்கிறத சொல்கிறேன். சாயந்தரம் ஆயிடுச்சு, அஸ்தமன சூரியன், தடாகை சூர்பனகை சொல்கிறேன், அவ்வளோதான், புரியுதா? அழிக்க வேண்டிய கை அழிஞ்சு போச்சு. சாயந்தர உதய சூரியன் அஸ்தமன சூரியன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் சுபிக்ஷம்னு பேர், இதுக்கு பேர். இப்படி வந்துட்டா சுபிக்ஷம், புரியுதா? இப்படி வரும் என்ன, வெயிட் பண்ணால் வந்துடும். ஓகே, அப்போது இருந்த இடத்துலையே நீ முக்தனாக போறியா, இல்லை லோகம் விட்டு 13 காம்பனண்ட்டு, அதில் எங்கேயாவது ஒரு இன்ஜின் எங்கேயாவது நின்று போச்சுன்னு வச்சுக்கோ. அந்த ட்ரெயினில் போனவங்களுக்கு தெரியும், நான் நிறைய ட்ராவல் பண்ணிருக்கேன், அன்ரிசர்வ்டில் பண்ணியிருக்கேன் ட்ராவல். அன்ரிசர்வ்டில் தான் பண்ணுவோம், புரியுதா? அதுக்கு ஒரு மைண்டு வேணும். அன்ரிசர்வ்டில் எக்மோரில் முதல்ல ஏறி பேப்பரு, அங்கே ஒரு பேப்பர் விற்கும், மாலை மலர்னு, புரியுதா? ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்குது, அதுக்காக அந்த பேப்பர் வாங்குவோம். போய் முதல்ல அந்த சென்டருக்கு பாரு, சென்டரில் நான் இடம் பிடிச்சிடுவேன், இப்போ புரியுதா? கும்முன்னு படுத்தணும்னா அது நீ மைண்டை அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். இப்படி வண்டி ஆடும், அது தாலாட்டு மாதிரி பண்ணிக்கணும். இதை வண்டி ஆடுது, அது போராட்டம்.
அந்த ஆட்டத்தையே தாலாட்டாக பண்ணிட்டீங்கன்னா பூந்தோட்டம். புரியுதுல்ல? அங்கங்கே நீ பூந்தோட்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையே ஆனந்தம். புரியுதா? நீ இந்த 107வது ஷிபிரில் என்ன கற்றுட்ட? என்னனோ பிரம்மன், உபாசகன், ஞானி, ஜீவன் முக்தன், கிரம முக்தெல்லாம் சொன்னார். ஒன்று மாத்திரம் புரிஞ்சுது எனக்கு. அது என்னன்னா பூந்தோட்டம். இது மாத்திரம் புரிஞ்சால் கூட போகிறோம். எதேஷ்டம். 107வது ஷிபிர் எதேஷ்டம். புரியுதா? அதனால் நீ அந்த அன்ரிசர்வில் போகிறது. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நான் ரிசர்வில் போனேன். நான் அங்கேருந்து முத்துப்பால் சிட்டியில் சிதம்பரம் வழியாக வரும். அதில் டிக்கெட்டு ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில். அதில் ஏசிலாம் கிடையாது. அந்த நான் ஏசியில் டிக்கெட்டு ஸ்லீப்பர். அது ஸ்லீப்பர். இந்த ஸ்லீப்பரில் பண்ணிட்டேன். நாங்கள் இப்படி உக்காந்துட்டே தூங்குவோம். அப்புறம் எதிர்க்க கால் வைப்பான், அவன் கால் வைப்பான். தூங்கிட்டா எவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. புரியுறதா? இதெல்லாம் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். புரியுதா? அப்புறம் கீழே படுக்கிறோம்ல, எல்லாம் மிதிக்கும் போட்டு. புரியுதா? மிதிச்சா என்ன, நமக்கு காலை நீட்டி படுத்துன்னு இருக்கலாம். புரியுதா? எப்படி வேணால் சௌரியமாக படுத்தலாம். அதெல்லாம் இப்படியே இருக்கும். இப்படி 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 விடும். அப்புறம் அதை திட்டும். புரியுதா? நமக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மிதித்தா கூட மிதிக்கிறது ஒரு இது இருக்குது தெரியுமா? நியூராலஜி. அது மிதிச்சு அப்படி ஒரு எக்ஸசைஸ் கண்டுபிடிச்சா. அக்குபஞ்சர் இல்லை, நியூராலஜி. அது ஒரு மிதிப்பாங்க, போட்டு மிதின்னு மிதிப்பாங்க. உடம்பை போட்டு படுக்க வச்சு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு. புரியுதா? பியூட்டிஃபுல் ட்ரீட்மெண்ட்டு. எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு காலில் மிதிப்பான். இந்த துணி இருக்குல்ல, பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சு பவுட்ரு போட்டு ஊற வைப்பாங்க. அப்புறம் காலில் மிதிப்பாங்க. அதுக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும். நீ கொஞ்சம் மிதிய, நானும் மிதிக்கிறேனே அப்படின்னு. ஆக மொத்தம் துணி சுத்தமாயிடும். புரியுதா? இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த இதில் ஸ்லீப்பர் கோச்சில் நாங்கள் ஏறி வந்துட்டோம். நானும் ஏறி வந்துட்டேன். சின்ன பையன். புரியுதா? சின்ன பையனா 20-22 வயசு. புரியுதா? இப்போல்லாம் ஃப்ளைட்லேயே ஸ்டூடெண்ட், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படிலாம் சொல்கிறான். அடா போய் ஒரு தலை நரைச்சி அப்படி கோட்டுக்கிட்டுலாம் போட்டுட்டு வரவன் தான் ஃப்ளைட்டில் போவான். இப்போல்லாம் ஸ்டூடெண்ட், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்றாவா. புரியுதா? எல்லாருக்கும் சொந்தமாகிடுச்சு. இப்போ இந்த ரிசர்வ் பண்ணி வந்தேன்னே வரும்போது சிதம்பரம் வந்தோடனே கதவை தட்டினா ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு. கரெக்டாக மிட் நைட். அது 12-1 மணி அது இருக்குல்ல. அந்த நேரத்தில் அந்த ட்ரெயின் இப்படி கிராஸ் ஆச்சு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பசங்க. புரியுதா? எல்லாம் ஹாப்பி நியூ இயர். எனக்கே இப்போ அப்போ தான் தெரியும் ஹாப்பி நியூ இயர். அதுக்கு முன்னாடி தெரியாது. ஒரு பாட்டி எழுந்தா, கட்டையில் போக. அந்த பசங்க, நாங்களாம் கட்டையில் போவோம், நீ எதில் போவ? புரியுறதில்ல? அப்போது see every journey your joy. இப்போதான் நீ இப்போ 2 பகல் ஒரு ராத்திரி போகிற இல்லை, 2 ராத்திரி ஒரு பகல். அந்த ட்ரெயினில் போனீங்கன்னா போர் அடிக்குது, வெறுப்படிக்குது அப்படி சொல்லக்கூடாது. போர் அடிச்சுன்னு வச்சு எதிர்க்க ஒரு ஆளுக்கிட்ட பலாருன்னு ஒரு அரை விடு. அந்த ட்ரெயின் நீ இறங்குற வரைக்கும் அந்த சண்டை இருக்கும், ஜாலியாக போயிட்டே இருக்கும். ஸோ ஆக மொத்தம் ஜர்னி ஆனந்தமாக இருக்கணும். இப்படியே கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்து இருக்கணும். கண்ணு பூத்து போயிடும். ரிட்டர்ன் வரும்போது பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னா கேம்ப் முடிக்கணும்ல. அதனால் இவர் ஜர்னியே ஆனந்தமாக இருக்கும். அதுக்கு பேர் யாத்திரா. புரியுதா? இந்த யாத்திரா இவன் இப்படி நம்ம சொல்கிறோம்ல, ஜாய்ஃபுல்லாக சொல்கிறோம்ல, கட்டையில் போக, இதில் போக, அதில் போகன்னு. இவன் எனர்ஜியாவாக இருக்கான்.
யார்? இந்த உபாசகன். போகிற லோகமும் எனர்ஜியாக இருக்கிறது. புரியுதா? அப்போ இவன் வந்து ஆக்ஷனோ ரியாக்ஷனோ பண்ண முடியாது. அப்போ ஒரு தேவதை தான் கூட்டிகிட்டு போக முடியும். தேவதை வந்து கூட்டிகிட்டு போகணும். ஒரு லோகத்திலேருந்து இன்னொரு லோகத்துக்கு இடத்துக்கு இட்டுட்டு போகிறதுக்கு தேவதை தேவைப்படுறது, அத்தியாவசியமாகிறது. இப்போ புரியுறதா? அப்போ வந்து என்னை வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கி கூட்டிகிட்டு போனான் ஒரு பொண்ணு. ஒரு பில்லு ஒன்று கட்டி விட்டா, இது டேக்கு கட்டி விட்டா. அதாவது அங்கே போனால் ஒரு 100 பேர் ஆப்ரேஷனில் அதை சின்ன சின்னதாக ஒரு இது நம்ம கும்பமேளாவில் போட்டிருக்கா மாதிரி போட்டிருக்கான் டென்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு இடத்துக்கு போனோம். இந்த பொண்ணு வந்து இப்படி ஸ்ட்ரக்சரில் எடுத்து இதில் தூக்கிட்டு போகிறது, தூக்கிட்டு போகிறதில்ல, கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறது. ஏம்மா கிட்டக்கோ காதை கொடு, நீ இப்படியே தள்ளின்னு இருக்க போறியா வாழ்க்கையில்? எக்ஸ்ட்ரா படிச்சு முன்னேறி டாக்டர் மாதிரி வர போறியா? ஆமாம் சுவாமி, நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. எப்படி பெட்டில் அந்த இதில் அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரக்சர். அப்படி கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் சொல்கிறேன் பாருங்க நான். ஏன்னா லைவு சேதன வஸ்து இது. புரியுதா? அது சேதன வஸ்து, நாட் எனர்ஜியா. ஆக்சுவலி எனக்கு இது கொடுத்தா என்ன கொடுத்தா? அனஸ்தீசியா. அவள் சும்மா போகக்கூடாதா? வாய் அது சும்மா ஊசி போட்டல அப்படியே போகணுன்னு நீங்கள் இப்போ அன்கான்ஷியஸாக போயிடுவீங்க. உடம்பு முடியல. ஆனால் கீழே இருங்க, நான் எப்பவுமே கான்ஷியஸ். இது மாத்திரம் எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னா ரொம்ப தப்பு சொல்கிறேன். கான்ஷியஸ் எப்பவுமே இருக்கும், அன்கான்ஷியஸ் ஆகாது. எப்படியோ சாமி நீங்கள் எப்படியோ சொல்கிறீங்களா, அப்படியே இருக்கட்டும். இப்போ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டா ராமச்சந்திராவில், பெரிய இதுவாக ஆகிட்டா. இவன் என்கிட்ட என்னை சொன்னால் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ புரியுறதா? அப்போ இவர் யாத்திரைன்றது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சேத்தன வஸ்துவாக இருக்கணும். எனர்ஜியாவாக இருந்தனா முடியாது. புரியுதா? நம்ம மாதிரி நம்ம மாதிரி இல்லை, என்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த இது கூட ஒர்க் பண்ணாது. அனஸ்தீசியா இருக்குல்ல, அது ஒர்க் பண்ணாது. புரியுறதுல? நாங்கள் ஃப்ளைட்டில் போனால் அவன் வந்து சுற்றுவான். இந்த 18 மணி நேரம் ஃப்ளைட் போனால் அதுக்கு என்ன சொல்லுவார், என்ன சொல்கிறது? ஜெட்லாக் அப்படின்வான். ஜெட்லாக் எனக்கு எப்பயுமே வந்ததில்லை. ஏன்னா எப்பயுமே ஜெட்லாக்கில் இருப்பேன். தூங்குறவனுக்கு தான் ஜெட்லாக்காக இருக்கும். அதை 2 நாள் வச்சு கொண்டாடுவான் அந்த ஜெட்லாக் அப்படின்னு. ஒரு வாரம். எப்பெல்லாம் தூங்குறதுக்கு டைம் கிடைக்குமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இறங்கினதுமே விவேகானந்தா ஜெயந்தி, அங்கேருந்து இறங்கினதுமே விஜய் ஜெயந்தி. புரியுதா? நமக்குலாம் டைம் கிடையாது. நான் இங்கே வந்து இறங்கினேன் முந்த நாள், இறங்கினமே அப்படியே ஒர்க்கு கட்ட 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 கட்டன்னு ஒர்க்கு, ஒரு 100 ஒர்க்கு. புரியுதா? இதெல்லாம் மைண்ட் செட்டு. நீ மைண்டில் வந்து கொஞ்சம் யோசிச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம எப்போ வந்தோம், நம்ம எப்போ தூங்கினோம், இதெல்லாம் திங்க் பண்ணினா எவரெஸ்ட் ஏற முடியாது. புரியுதா? வில் அப்படி வில்லோடு போனோம். அப்படி பண்ணினா உனக்கு வந்து எல்லா வேலையும் பண்ண முடியும். புரியுதா? இப்போ இதுக்கெல்லாம் எனர்ஜியாக இருக்கிறவனுக்கு முடியாது. சேதன வஸ்துவாக இருக்கணும், புருஷார்த்தம் இருக்கணும். புருஷார்த்தத்தோடு என்ன சேதன வஸ்து உள்ள ஜீவா தான் அவனுக்கு வந்து அந்த புருஷார்த்தம் உள்ள ஜீவா அவன் வந்து அர்த்தத்தையும் காமத்தையும் சரி பண்ணி தர்மத்துக்கு வந்த ஜீவா ஜீவன் முக்தனாகிறான். புரியுதா? அப்போ 3 மலை தாண்டவ இருக்கிறது. அந்த தர்மத்தோட அந்த காமத்தையும் அர்த்தத்தையும் நீ வந்து கம்ப்ளீஷன் பண்ணினா தான் ஜீவன் முக்தனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ பார்த்தாலும் உனக்கு வந்து டெபிசிட் பட்ஜெட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. புரியுதா? அவன் எங்கே முடியும்? எந்த கடங்காரங்கிட்ட கடங்கார பையன் வீட்டில் திட்டுவாங்க பழைய காலத்துலலாம், கடங்கார பையன் அப்படின்னு திட்டுவாங்க. இப்போல்லாம் அப்படி சொன்னால் பாராட்டு மாதிரி. ஓ எவ்வளோ கடன் வச்சுருக்க நீ? நிறைய கடன் வச்சுருக்கோம், நிறைய பெரிய ஆள். அவன் இந்த வண்டி ஓட்டுறான்ல ரோட்டில், பயமே இல்லாமல் ஓட்டுறான்.
உயிர் மேலேயே பயம் இல்லாத மாதிரி ஓட்டுறான். அப்படி போகிறான். அடாப்பா ஒரு க்ஷணத்தில் அடிச்சிட்டு இருப்பானே அப்படின்னு. என்ன அதுபோல் கடன் வாங்கிறதுக்கோ கடன் இது பண்ணுறதுக்கோ பயமே இல்லை, கொடுக்குறவனுக்கும் பயம் இல்லை. இதில் அதுவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஃபோன் பண்ணி வேற கேட்குறான், உங்களுக்கு கடன் வேணுமா அப்படின்னு. எனக்கு ஒருத்தி கேட்டா, கடன் வேணுமா உங்களுக்கு? ஐயா சும்மா கொடுக்குறது கூட அப்படின்னு. இல்லை ஏதாவது பத்திரம் அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு டப்புன்னு வச்சுட்டா. சும்மா இருக்கிறவன் வந்து கடன் வாங்கிக்க அப்படின்னு. புரியுதா? இன்ஸ்டால் டேபிள் வேணுமா டேபிள் வாங்கிக்கலாம், இது வேணுமா மேட் வாங்கிக்கலாம், ஃபேன் வேணுமா ஃபேன் வாங்கி, எது வேணும் வாங்கிக்கலாம். புரியுதா? இஎம்ஐ. புரியுதா? இஎம்ஐ உள்ளவனுக்கு இந்த லோகத்தில் இந்த ஜென்மத்தில் ஜீவன் முக்தி கிடையாது. உபாசகன் ஆக முடியாது. ஏன்னா அப்படி மெடிடேஷன் பண்ணால் தெய்வம் வராது. அந்த கடன் கொடுத்த இஎம்ஐ தான் வரும். அவனை எப்படி ஏமாற்றலாம், இன்னும் எங்கே வாங்கலாம் அப்படி. புரியுறதா உனக்கு? முதல்ல கடன் இருக்கக்கூடாது. வை நம்ம பெரியவங்க காலத்தில் வேறு கடனை சொன்னாங்க, பஞ்சமகா யஜ்ஞம். அது கடன், அது கொடுக்கணும். அப்படிதான் இவன் அந்த கடனையும் கொடுக்குறதில்ல, பஞ்சமகா யஜ்ஞமும் கொடுக்குறதில்ல, இந்த பக்கம் லோக்கலில் வாங்கின கடனையும் கொடுக்குறதில்ல, எக்ஸ்ட்ரா எவனானாவது கொடுப்பானான்னு பார்க்குறான். புரியுதா? ஏன்னா நானும் பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும் குழந்தைங்கள. அவத்துக்கு ஷூவை வந்து லெஃப்ட்டை ரைட்டை லெஃப்ட்டும் மாட்டி விட்டு டையை கட்டி விட்டு அதுக்கு டைட்டாக கொண்டு போய் என் குழந்தைய பெரிய குழந்தை தான் அப்படி ஃபால்ட்டு ப்ரெஸ்டீஜில் மாட்டி. புரியுதா? இந்த ஃபால்ட்டு ப்ரெஸ்டீஜில் இவனை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இந்த உபாசகன் இருக்காங்க, ஃபால்ட்டு ப்ரெஸ்டீஜில் மாட்டின்டான். கொஞ்சம் ஹையர் லெவல். இங்கேயே மோட்சம் அடையிடான்னா அங்கே போய் அடையிறன். இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்னு பேர் இதுக்கு பேர். இப்போவே இங்கேயே அத்தரை பிரம்ம சமுஷ்ணுதே மர்த்தியகா அமிர்தம் பவதி. மரணம் அடைகிறவன் மரணமில்லா பெருவாழ்வு அடைகிறான். நீ ஒன்றே ஒன்று பண்ணால் போகிறோம். மனசில் ஹிருதயத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நீ வந்து நீக்கிட்டா போகிறோம். ஹிருதயத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் நீக்கிட்டா அடுத்த நிமிஷமே மரணமில்லா பெருவாழ்வு. எப்போ? அத்திர பிரம்ம சமுஷ்ணுதே. இங்கேயே அந்த பிரம்மன் நிர்குண பிரம்மன், நாட் சகுண பிரம்மன். புரியுதா? நிர்குண பிரம்மன். அப்போ உனக்கு அந்த பிரம்மன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம நிர்குண பிரம்மன். நீ ஆனந்தமாக உன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டக்கூடியது. உன்னுடைய ஸ்வரூபம் வந்து ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்தம் வேணுமா, இன்ஃபினிட் பிரம்மன் வேணுமா, ஃபைனைட் பிரம்மன் வேணுமா? அப்போ நீ ட்ராவலர் ஜீவா போகணும். புரியுதா? இந்த ட்ராவலர் ஜீவா எப்படிப்பட்டவன்? கடங்காரனோட மோசமானவன். புரியுதா? இவன் லோக்கலில் கடன் வாங்கி இது என்னது இது வெர்டிக்கல், இது ஹரிசான்டிக்கல். ஹரிசான்டிக்கலில் கடன் வாங்கி போகிறவன் இந்த உபாசகன். அந்த உபாசகன் வெர்டிக்கலாக போகிறவன். அவ்வளோதான் ரெண்டு பேரும். தர்மத்துக்கு வரணும். புரியுதா? அந்த அர்த்த காமர்கள்ல தர்மத்தை கனெக்ட் பண்ணு. தர்மத்தை கனெக்ட் பண்ணால் தான் ஆக்ஷன் ஆகும். ஜீவன் முக்திக்கு ஆக்ஷன் ஆகும். தர்மம் இல்லைன்னா உனக்கு கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்கும். நல்ல ஞானத்தை அடைஞ்சிடலாம், நல்ல பிரமாதமாக எல்லாருக்கும் கூட இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு எடுத்துடலாம். புரியுதா கிளாஸு? ஆனால் ஒன்றுமே விளங்காது. கேட்டவன் எவனாவது சகசிரேஷு மனுஷேஷு யாரோ ஒருத்தன் வந்து கேட்டு எங்கேயோ ஒரு காரணத்தில் ஜீவன் முக்தன் ஆகிடுவான். புரியுதா? அப்போ இப்போ நான் நல்லா கிளாஸ் எடுக்கிறேன்ல, ஞானின்னு நம்பிடாத. புரியுதா? கிளாஸ் எடுக்கிறவங்களாம் ஞானி கிடையாது. அப்போ இது கேட்குறவங்க தான் ஞானியாச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த கொடினா அந்த கொடிக்கு போகிறோன்னு எவனுக்கு புரியறதோ, சிரவணம் ஆகிறதோ, ஞான யோகியதாக இருக்கிறதோ
அவனுக்கு தான் ஞானம் கிட்டும். அவன் தான் ஞான பிராப்தி அடைஞ்சு ஞான நிஷ்டைக்கு நாம் ரெடி பண்ணணும். இப்போ இது ஒரு பெரிய லாங் ரூட்டாக இருக்கிறது, புரியுதா? பக்கத்துலேயே இருந்தாலும் பிடிச்சா அவுட்டு கிடையாது. பக்கத்துலேயே இருந்தாலும் ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கிறது, பியூட்டிஃபுல் விளையாட்டு. எப்போயா ஒரு தடவை விளையாடணுன்னு நான் சொல்லி கொடுத்து, அது என்னென்னா, நீ என்னை பிடிக்கணும்னா நான் என்னால் குட்டிக்காரனை அடித்தாலும் நீ அதை குட்டிக்காரனை அடிச்சுட்டு என்னை வந்து பிடிக்கணும். தோப்புக்காரனை போட்டுட்டு நான் 5 தோப்புக்காரன் போட்டேன்னா நீ 5 தோப்புக்காரன் போட்டுட்டு என்னை பிடிக்கணும். இது வரைக்கும் எவனுமே என்னை தொட்டதில்லை. ஏன்னா குயிக்காக நான் ஒரு 5 பண்ணிவிடுவேன், பண்ணிவிட்டு அவன் பக்கத்துலேயே போய் நிற்பேன். தொட்டால் கூட அவுட்டு கிடையாது. ஏன்னா அந்த 5 பண்ணிட்டு தான் தொட்டால் தான் அவுட்டு. இப்போ புரியுதா? பியூட்டிஃபுல் கேம், புரியுதா? அந்த மாதிரி வந்து கடகடகடன்னு உனக்கு முன்னாடி இருக்கிற வாய்ச்ச வேலையை கடகடன்னு முடிக்கணும். நமக்கு எப்பயுமே அப்புறம் நாளைக்கு போஸ்ட்போன். நீ எப்போ என்கிட்ட வந்துட்டியோ அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஃப்ரீ ஃபோன். செய்ய வேண்டியதை இதே இடத்துல தான் அது முடிவு பண்ணினோம். சாஸ்திராலயத்தில் தான் முடிவு பண்ணோம் 2015. இப்போ 2025 என்ன சொல்கிறோம்? 2015 செய்ய வேண்டியதை முன்னதாக செய்து முடிக்க வேண்டும். அப்படி ஒரு வேர்டு சாவி கொடுத்தது. இப்போ 2025 25 தான் இது. 2025 என்ன சொல்கிறோம்? போராட்டம் பூந்தோடு. இப்படி சொல்லாமல் திருத்தின்னு முடிச்சுன்னா எனக்கு போராட்டம் ஆகிடும். ஒரே ஒரு வேர்டு தானே சொல்கிறேன், உனக்கு பிடிச்ச வேர்டு தானே சொல்கிறேன். நான் பிரம்மனை சொல்கிறேன், புரியுதா? அப்போ நிர்குண பிரம்மனுக்கு சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. யோகிதை மாத்திரம் அதுக்கு தகுதி மாத்திரம் ப்ராப்ளமாக இருக்குது. மீது எல்லாமே கேட்குறது நன்னா புரியுறது, நல்லாவே இருக்கிறது, கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்கிறது, புரிகிற மாதிரி. அப்போ இது புரியுறது மாத்திரம் இல்லை, யோகியதோடு பிடிச்சிக்கணும். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் வாத்தியார் சிகரெட் பிடிப்பார், ஸ்டூடெண்ட்டும் சிகரெட் பிடிப்பான். 2 பேரும் காலை ஆட்டின்ட்டு அது விளங்கவே விளங்காது அந்த எஜுகேஷன், புரியுதா? இந்த எஜுகேஷன் வாத்தியார் முதல்ல பக்கமாக இருக்கணும், புரியுதா? நாளைக்கு 6 மணிக்கு கிளாஸுன்னா அவர் 5:30 இங்கே வந்து உட்காந்துடணும், புரியுதா? அப்போ தான் நீங்கள் ஒரு 6 மணிக்காவது வருவேன், புரியுது? ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். பண்ணினா இந்த உபாசகன் வந்து கிரமமுக்தியை செலக்ட் பண்ணிட்டான், தப்பு கிடையாது. அதுவும் அபௌருஷ்ய வாக்கியம். நிர்குண பிரம்மனும் அபௌருஷ்ய வாக்கியம், ரெண்டுமே அபௌருஷ்ய வாக்கியம்தான், வேத வாக்கியம்தான், புரியுதா? அதனால் அதில் வந்து டவுட் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஏன் இதை பிரித்து பேசுகிறேன்னா, நீங்கள் இந்த 107லையாவது டிசைட் பண்ணணும். அதாவது இந்த மார்க்கத்தை எடுத்துக்கலாமா, ஜீவன் முக்தி மார்க்கத்தை எடுத்துக்கலாமா, அல்லது பெருமாளுக்கு போய் கும்பிட்டு வைகுந்தத்தில் எங்கேயாவது ஒரு ஓரமாக இடம் கிடச்சுன்னா நம்ம போட்டு எப்படியோ அங்கே போய் பக்கத்தில் இருந்துட்டா போகிறோம், அப்படி உபாசகனாக பண்ணலாமா? ரெண்டுமே நீ முடிவு பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே தியானம் பண்ணணும் கொஞ்சம் நேரம். முதல்ல வந்து கூரை ஏறி கோழி பிடிக்காம வானம் ஏறி வைகுண்டம் போவானா, புரியுதா? அதனால் 1/2 மணி நேரமாவது தியானம் பண்ணணும். இவ்வளோ கற்றுக்கத்துறல்ல, 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உக்காரணும், ஒன்றும் ஆகாது, புரியுதா? இப்படி போயிட்ட மாதிரி இருக்கும், அப்படி போயிட்ட மாதிரி இருக்கும். இப்படி கிளாஸில் சில பேர் இப்படியே இருப்பான், அது இல்லை. தேயம் கிம் சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம், புரியுதா? இது வியாபாரம் இல்லை, இனாக்ஷன், ஸ்லேப்பு, புரியுதா? இப்போ ஒரு பொண்ணு எங்கள் யோகாவுக்கு வந்தா, ஜி நான் முன்னாடி உக்காந்துக்கிறேன்னா எனக்கு டெஸ்க்கு அங்கே கொடுத்துட்டாங்க, ஆனால் லெக்சரை அவங்க பாடம் நடத்த சொக்குது ஜி, அப்படியே தூக்கமாக வருது. ஆனால் முதல் பெஞ்ச் வேறு, எனக்கு எப்படி ஜி பண்ணுறது அப்படின்னு. கவலைப்படாத சொல்லிட்டு முதல்ல சில்லி மிளகா கொடுத்தேன், அப்புறம் மிளகு கொடுத்தேன், புரியுதா? நீ என்ன பண்ணுன்னா யாருக்கும் தெரியாமல் நடுவில் தூக்கம் வரத்துக்கு முன்னாடி போடு, நல்லா வாயில் வச்சுட்டு. என்ன மிளகு வாயில் பட்டால் உடனே காரம்லாம் வராது, புரியுதா? அது சாறு தான் வரும். நல்லா ஒரு கடி
கடிச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கம் வராது. புரியுதா? ஸோ நல்ல சொக்கிறதா மாதிரி இருந்தால் பக்கத்து ஆளை கிள்ளி விடு. அவன் வந்து உனக்கு பேசுவான், ஏன்டி கிள்ளின்னு. அப்போ நமக்கு தூக்கம் கலைஞ்சிடும். புரியுதா? இப்படி ஒரு 10 ஐட்டம் சொல்லி கொடுத்தேன் நான். புரியுதா? யோகா ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு இது. இப்போ நான் என்ன சொல்லித்தரேன்னா, இந்த ஜீவன் முக்தனுக்கும் விதேக முக்தனுக்கும் இடையில பாலமாக இருக்கிறது ஒரு அரை மணி நேரமாவது தியானம் பண்ணு. கண்ணை மூடி உக்காரு, ஆடாமல் அசையாமல் உக்காரு, ஒரு இடத்துல உட்காந்து பழகு. புரியுதா? பழகு அப்படின்றத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா உபாசகன் சும்மா அந்த உபாசகன் இப்படி போனால், இந்த லோகத்துக்கு போனால், பிரம்ம லோகத்துக்கு போனால், வித்யுத்து லோகத்துக்கு போனால், அமானுவ புருஷன் வந்தால், எந்த புருஷன் வேணால் வரட்டுமே, என் புருஷன் சொல்கிறதே நான் கேட்க போகிறதில்ல. உபாசகனை முதல்ல வந்து அரை மணி நேரமாவது ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அது நமக்கு முடிஞ்சால் ஜீவன் முக்தியில் அடிப்போம். அது இல்லைன்னா உபாசகன் போயிடுவான், எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்பராக போயிடுவோம் நம்ம. புரியுதா? இதெல்லாம் நீ ட்ரை பண்ணு, ரொம்ப ஈஸி தான். புரியுதா? கஷ்டம் இல்லை. ட்ரை பண்ணினா சுலபமாகிடும். முதல்ல கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் போ சரியாயிடும். இப்போ 3வது சூத்திரம் இவர் ரெண்டாவது சூத்திரம் வந்து விஷி தத்துவாச்ச. ஓகே, இது விஷி தத்துவாச்ச. ஃபஸ்ட்டு சூத்திரம் ரொம்ப சிம்பிள். காரியம் பாதிரிக்கு, அது காரியம் பிரம்ம. பாதிரி என்ன சொல்கிறார்? காரியம் பிரம்ம, நிர்குண பிரம்மன் கிடையாது அதில், அல்லது காரண பிரம்மனும் கிடையாது. இது இரண்ய கர்ப்பனை தான் குறிக்கிறது பிரம்மலோகன்னு ஃபஸ்ட்டு பிரதிஜா பண்ணிட்டார் பாதிரி. அதை தான் இவர் எடுத்துக்கிறார். நம்ம ஆள் சங்கராச்சாரியர் பாதிரிக்கிட்ட தான் எடுத்துக்கிறார். புரியுதா? ஓகே. விசேஷ தத்துவாச்ச அடுத்தது சொல்கிறார். ஓகே, இதில் விசேஷ தத்துவம், விசேஷத்துவம் என்னென்ன? உனக்கு இந்த சூத்திரம் புரியல, இந்த உபநிஷத்து புரியலைன்னா கிளாரிட்டியாக இன்னொரு இருக்குது. பிரம்மலோகேஷு, பிரம்மன் சொன்னால் தானே கன்ஃபியூஸ் ஆகிறது. பிரம்மலோகேஷு அப்படியே வருது பிருகதாரண்யம், அதை எடுத்துக்கோ. இப்போ என்ன சொல்கிறாருன்னா 4:3:9 சாமிப்யாத்து தது வெபதேசகா. சாமிப்யாத்து தது வெபதேசகா அப்படின்றார். அப்படின்னா என்னென்னா, சாந்தோக்கிய 4:15:5 இதுதான் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். சக ஏனான், அப்புறம் என்ன? சக ஏனான் பிரம்ம கமயதி. புரியுதா? சக ஏனான் பிரம்ம கமயதி. புரியுதா? அந்த சகனா அந்த இது இரண்ய கர்ப்பன், ஏனான்னா உபாசகன், பிரம்ம கமயதி பிரம்மலோகத்துக்கு அடைகிறான். ஆனால் பிரம்மன்றது பிரம்மன் வெறுமனு வந்திருக்கு இல்லையா, அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. இது காரிய பிரம்மன். அவன் என்ன சொல்கிற? பூர்வபக்ஷி இல்லை காரண பிரம்மன் அப்படின்னா. இதுதான் ப்ராப்ளம். அதுக்கு பாதிரி வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ உபாசகன் பூர்வபக்ஷின்னு சொல்கிறான், பிரம்ம கமயத்தி போட்டிருக்கு பாரு. வை பிரம்ம கமயத்தினா பரம்பிரம்மத்தை குறிக்கிறது. ஓகே, அதனால் இது வந்து அபரபிரம்ம காரியம் கிடையாது, பிரம்ம பரம்பிரம்மத்தை குறிக்கும். பாதிரி என்ன சொல்கிறாருன்னா அபரபிரம்ம காரியம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போ காரியன்றது எதற்கு இருக்கிறது அப்படின்றது புரியும். அதாவது காரியம் அப்படி சொன்னால் வெறும் வேர்டு மாத்திரம் இருக்குது. அந்த சொல்லுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லில் சொன்னேன்னா அதுக்கு பேர் வாச்சியார்த்தம். அதுக்கு பேர் என்ன? வாச்சியார்த்தம். அதுக்கு ஒரு உள்பொருள் இருக்கு. உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். புரியுதா? அப்போ நீ எங்கெல்லாம் உறவுன்னு சொல்கிறியோ அங்கெல்லாம் கண்டிப்பாக பிரிவு உண்டு. ஒருத்தர் முன்னையும் பின்ன யாரையோ எப்பயும் போவோம். புரியுதா? எல்லாம் வருவோம். அது கசப்பாக போகிறோமா இனிப்பாக போகிறோமா இருக்குன்னு முடிவு பண்ணும். புரியுதா? நம்ம வந்து இனிப்பாக போகணும். எங்கே போனாலும் இனிப்பாக போகணும். புரியுதா? கசந்துட்டு போகக்கூடாது. புரியுதா? அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அப்போ பலருக்கு வந்து லட்சியார்த்தம் புரியுறதில்ல, வெறும் வாச்சியார்த்தத்தை புரிஞ்சுப்பா.
லட்சியார்த்தத்தை விட்டுடுவான் டீலில். நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா இது வந்து கிராஸ் லெவலில் தான் இருக்கான், இன்னும் சூக்ஷ்மத்துக்கே வரமாட்டான். அது நீ வந்து சூக்ஷ்மத்துக்கு இந்த கிளாஸ் கேட்க 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 சூக்ஷ்மம் ஆகிடுவேன். அறிவு பிரகாசமாக இருக்கும். அது எப்படியாவது நம்ம சொந்தக்காரனுக்கு சொல்லிடணும்னு தோணும். சத்தியமாக தோற்று போயிடுவேன். புரியுதா? அதை விட நீ பக்கத்து வீட்டுக்காரன் மோசமாக இருக்கானே, அவனுக்கு சொன்னாலும் அவன் கேட்பான். புரியுதா? அப்போது சொந்தக்காரனுக்கு சும்மா சொல்லணும். எதுக்கு? எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. புரியுறதா? அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண உறவு கெட்டு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. வேதாந்தத்தை வந்து வீட்டில் பேசக்கூடாது, ஆனால் பேசணும். எதுக்கு பேசணும்? எனக்கு கிளாரிட்டி வரத்துக்காக. புரியுறதா? யாராவது ஒருத்தர்கிட்ட பேசணும். பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட பேச முடியும்? அதனால் வீட்டிலேயே இருக்கிறவங்கள விட்டு பேசணும். புரியுதா? அப்படி பற்றி பேசணும். இப்போ கிருத்திகான்னு ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. அவளையாவது உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு பிரம்மன் ஒன்று இருக்குது, புரியுதா, உபாசகன் இருக்குது, பிரம்ம லோகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்துவா. புரியுதா? நம்ம சேர்ந்து கத்தணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஞாபக சக்தி வந்துடும். புரியுதா? அவளுக்கும் கத்துறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருவான். புரியுதா? டபுள் பர்பஸ் ஆகிடுச்சு. புரியுதா? நீ வந்து இன்னொரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் பாரு. இதெல்லாம் டெக்னிக்கு. வீட்டில் வந்து எவன் கத்தினாலும், பெருசு கத்தினாலும் சின்னது கத்தினாலும், ஓம் ஓம் அப்படி ஒரு 100 தடவை சொல்லு. எல்லாமே வீடே நிசப்தமாயிடு. நிஜம். ட்ரை பண்ணி பாரு. நீ சண்டை, ஆனால் சண்டை வரும்போது இது ஞாபகம் வரணும். நீயும் வரிஞ்சு கட்டிட்டு சொல்லக்கூடாது. ஞாபகம் வந்து ஓம். அவருக்கு இன்னும் உச்ச சாயில் வரும். ஓம் ஓ கண்ண முடிக்கணும். இதில் சந்தோஷமான ஒரு விஷயம். புரியுறதா? அப்போ அந்த குழந்தை கத்துறதுன்னு வச்சுக்கோ. உன் குழந்தை கத்துறதுன்னா அதை விட ஜாஸ்தி கத்தணும். நீ கத்தினா அது அம்மா ஏதோ ஆயிட்டா, அது அம்மா அம்மா. இதெல்லாம் புதிய டெக்னிக், எந்த நூல்லையும் கிடைக்காது. புரியுறதா? நீ ட்ரை பண்ணி பாரு. நான் சொல்கிறது தப்பு இருந்தால் நீ அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணு. புரியுதா? இதெல்லாம் தெரியணும். தேஷு பிரம்ம லோகேஷு. புரியுதா? தெளிவாக இருக்க. பிருகதாரண்யம் 6:2:15. உனக்கு அது இந்த சக ஏனான் பிரம்ம கமயத்தி புரியலைன்னா இதை எடுத்துக்கோ அப்படின்றார் பாதிரி. புரியுதா? அப்போது இதை வச்சு தான் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த பிரம்மலோகத்தை வந்து இந்த விசிஷ்டாத்வைத்திக்காரன் என்ன பண்ணுறான்னா வைகுந்தத்தை கணக்கு பண்ணிட்டான். அந்த வைகுந்தத்துக்கு போகிறது தான் லாஸ்ட் எண்டு. அதுக்கு முன்னாடி இந்த அத்வைத்தி இருக்கான அவன் துஷ்டன், அவனே பிரம்மனா. இவர் லோக்கல்லையே ப்ராப்ளம், இவரே பிரம்மனா அப்படின்னு நம்மளை வந்து சொல்லுவான். கொஞ்ச நேரம் வந்து அவன் பேசுகிறத கேட்டேன்னு வச்சுக்கோ. ஆமாம், ஒரு 20 வருஷமாக கேட்டேன், ஒன்றுமே தேராத மாதிரி இருக்க அப்படின்னு நமக்கு அவன் பக்கம் சேர்ந்துன்னு போல தோணும். கொஞ்சம் ஹீத்தமாகவும் இருக்கும். இந்த மாதிரி இந்த மாலை இருக்குல்ல, அருமையான மாலை, ஆனால் போட்டுன்னு இருக்க முடியாது. இப்படிதான் வெயிட்டு. அது வந்து பச்சை இருக்குது, நிஜமாகவே பச்சை இருக்குது. அந்த மருதுன்னா மறிக்கொழுந்து, அந்த பச்சை கலரு. ரொம்ப நாள் கழித்து அந்த சுமலில் வந்து பார்த்தேன் நான் எனக்கே எவ்வளோ பரபரன்னு இருக்கேன் பாரு. அவ்வளோ பரபரப்புலேயும் அந்த ஸ்மெல்லை வந்து ரசிக்கிறேன் நான் உள்ளற. புரியுதா? இப்போ உனக்கு எப்பயுமே ரசிக்கணும், எப்பயுமே வந்து பூந்தோட்டமாக இருக்கணும். ஆனால் வெளியில் பரபரன்னு டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா? நீ எப்பவுமே டென்ஷன் ஆகக்கூடாது. உன்னை பார்த்து மற்றவங்க டென்ஷன் ஆகலாம் மொழிய. ஆஃபீஸ் கால் வருதுங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் 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 அப்படி சொல்ல, டேய் வேடா. நான் அப்படி தான் பார்த்தேன் ஹிந்தியில். அவன் பேசிகிட்டு இருக்கான், கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான் பாஸு.
ஜி 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 அப்படின்றான். சரி ஜின்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டான். அப்போ தான் புரிஞ்சு, ஓ இது ஒரு வே ஆஃப் டெக்னிக் இருக்கு அப்படின்னு. புரியுதா? அதனால் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டா விசிஷ்டாத்வைத்தம் வைகுந்தம் சொல்கிறான், இன்னொருத்தன் வந்து கைலாயம் சொல்கிறான். ஓகே, இவங்களுக்கெல்லாம் அம்ஷி பாவனை, அம்ஷி பாவனை ஈஸ்வரனை அடையிறது தான் கடைசியில் ஒரு வழி அப்படின்னு. ஆனால் ஜீவன் முக்தனுடைய விஷயம் என்னென்னா மாயையை நீக்கிய பரபிரம்மனை அடையிறது. ஓகே, இதெல்லாம் வந்து மாயா சகித பிரம்மன், மாயா சகித பிரம்மன். இந்த கச்சித் தீரகா பிரத்யேக ஆத்மனா ஐக்ஷத்து ஆவர்த்த சக்ஷு அமிர்தத்துவம் விச்சன். ஐ அப்படி சொல்கிறோம்ல, ஏதாவது ஒரு புதுசாக தெரிஞ்சுதுன்னா ஐ அது இந்த ஐக்ஷத்துலேருந்து தான் வந்தது. புரியுதா? யார் ஒருத்தன் வந்து பிரம்மனை விரும்புகிறானோ, பர்மனெண்ட் ஆனந்தம் அடைகிறானோ, அவன் வந்து எப்பவுமே ஐன்னு சொல்லலாம். நீ புதுசாக ஒரு பொருள் வாங்கணுன்னு ஐ அப்படின்றல, நீ இந்த பிரம்மனை அடைஞ்சிட்டேன்னா எப்பவுமே ஐ அப்படி சொல்லலாம். புரியுதா? ஐ சும்மா சொல்லி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். புரியுதா? உங்கள் மாமியார் முறைக்கிற மாதிரி இருந்தால் ஐ அப்படி சொல்லிப்பட. அப்போ கச்சித்திரகா யாரோ ஒருத்தன் வந்து, யார் ஒருத்தன் புருஷார்த்த யோகியதாக இருக்கானோ அவன் முடிவு பண்ணுறான் அகம் ஆத்மா அப்படின்றத. அந்த மாதிரி இன்னைக்கு பாருங்க, கட்சி தீவுது வரலையோ நீ கட்சி தீரகா ஆகணும். புரியுதா? அந்த கச்சத்தீவு அவன் வேலை, நமக்கு வந்து கட்சி தீரகா முடிவு பண்ணினவன் விவேகி வைராகி. புரியுதா? அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதனால் நீ அந்த மாதிரி நீ பண்ணணும். அப்போ ஞான யோக்கியதா இல்லாமல் ஞானம் மட்டும் வந்துட்டுனா அது வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஞானம் இல்லாதவனோட யோகியதை இல்லாமல் ஞானத்தில் பேசுகிறான அவன் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அப்போ பாதிரி சொல்கிறது சித்தாந்தம், ஜைமினி சொல்கிறது பூர்வபக்ஷம். இப்போ பாதிரி 3வது சூத்திரத்தில் சாந்தோக்கிய கமயத்தி ட்ராவலிங் ட்ராவலிங் ட்ராவல் ட்ராவலில் ட்ராவல் ட்ராவலில் ட்ராவல் எப்படி? ஏற்கனவே அர்ச்சிராத்தி இருக்கு இல்லையா, ட்ராவல் பண்ணி வித்யூத்துக்கு போனேன், அங்கேருந்து ஒரு ட்ராவல் இருக்கு இல்லையா, அந்த ட்ராவலிங்கில் ட்ராவல், பயணத்தில் பயணம். ஓகே, அந்த பயணத்தில் பயணம் இருக்க செகண்ட் பயணம் அங்கே தான் ஸ்டக்கப் ஆகி இப்போ நம்ம பேசின்னு இருக்கோம். சிக்கல் அங்கே வந்துடுத்து. ஓகே, அந்த தேவதை வந்து எந்த லோகத்துக்கு இட்டுட்டு போகிறது? பிரம்மலோகத்துக்கா இல்லை பிரம்மன் கிட்டியா? அது காரிய பிரம்மனா, காரண பிரம்மனா, ஈஸ்வரனா, இரண்ய கர்ப்பனா, எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது? இதுதான் ப்ராப்ளம். ஓகே, இந்த பிரம்மலோகம் லொக்கேஷன், முதல்ல அது ஒரு லொக்கேஷன். ஏன்னா இங்கேருந்து அங்கே போகிறோம், அதனால் எது லொக்கேஷனோ அது லிமிட்டேஷன், எது லிமிட்டேஷனோ அது வந்து உனக்கு துன்பத்தை கொடுக்கும். எதெல்லாம் லிமிட்டேஷனோ அது துன்பத்தை குறையும். குறைவு துக்கம், நிறைவு ஆனந்தம். இது உங்களுக்கு புரியணும். அப்போ இது புரிஞ்சுத்துனா நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்கிறது 14 லோகம் தான் சொல்லிருக்கு, நீ எக்ஸ்ட்ரா 2 லோகத்தை போடாதே அப்படி சொல்கிறது. வைகுந்தத்தையும் கைலாயத்தையும் போட்டுலாம் பேசக்கூடாது. ஏதாவது 2 லோகத்தை இருக்கும், பிரம்மலோகத்தை வைகுந்தமாக சொல்லு, இல்லை கைலாயமாக சொல்லு. புரியுதா? அது உன்னுடைய விஷயமா எடுத்துக்க. இது எங்கே சுவாமி இருக்குது நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னு? விசார சாகரன்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்தில் விஷ்ணுலோகம் சிவலோகம் ரெண்டுத்தையும் பிரம்மலோகமே சொல்லலாம்னு அந்த ஆச்சாரியார் அத்தாரிட்டியோடு சொல்கிறாரு. புரியுதா? நம்ம இங்கே லோக்கலில் போனீங்களா, காஞ்சிபுரத்தில் 2 காஞ்சி இருக்குது, விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சி. லோக்கல்லையே நம்ம ஊர்லேயே இருக்குது. புரியுதா? சிவகாஞ்சி இருக்குது, விஷ்ணு காஞ்சி இருக்குது. புரியுதா? லோக்கலில் தெரியும். அதுபோல் பிரம்மலோகத்திலே 2 லோகம் இருக்குது, ஒன்று வந்து கைலாயம், இன்னொன்று வந்து வைகுந்தம். புரியுதா? அந்த பிரம்மலோகத்தில் அதுதான் இதை சொல்கிறான். அதுதான் இங்கே நம்ம இந்த காஞ்சிபுரத்தில் வச்சுருக்கான், சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு. புரியுதா? எல்லாமே ஒன்று தான். ஓகே, சாமிப்பியாத்து தது வெபதேசகா, காரியம் சொன்னதே பிரம்மா அப்படி சொன்னால் ஸ்ரீலிங்கம், பிரம்ம அப்படி சொன்னால்
நபும்சலிங்கம். புரியுதா? ஓகே. ஸ்திரீலிங்கம் இந்த புல்லிங்கம். நம்ம புல்லிங்கம்ன்றது ஆண்பால், ஸ்திரீலிங்கன்றது பெண்பால். ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இதெல்லாம் ஜடமாக இருக்கிறதெல்லாம் நமும்சலிங்கம். புரியுதா? பிரம்ம சொன்னால் நமும்சலிங்கம், பிரம்மா அப்படி சொன்னீங்கன்னா அது ஸ்திரீலிங்கம். ஓகே. இப்போ என்ன டிபேட்டுனா, பிரம்மா அப்படி சொல்கிறதா பிரம்மன்னு சொல்கிறதா? பிரம்மா அது நமும்சலிங்கமா இல்லை ஸ்திரீலிங்கமா அப்படின்னு அந்த கிராமரில் வச்சு இது பண்ணுறான். ஓகே. பிரம்ம கமயதி, இங்கே பிரம்மத்தை போட்டிருக்கேன். இவனுடைய ஆர்கியூமெண்ட்டு பூர்வபக்ஷி பிரம்மான்னு போடல. பிரம்மா போட்டேன்னா பிரம்மலோகம் சொல்லலாம். புரியுதா? ஆனால் பிரம்மன்றது இது நபும்சலிங்கம். பிரம்மத்தை, நிர்குண பிரம்மத்தை, அது சகுண பிரம்மத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு இந்த கருத்தை இவர் சொல்கிறாரு. இங்கே பாரு, சில இடத்தெல்லாம் விதிவிலக்கு. பிரம்ம சொன்னாலும் அது பிரம்மான்னு போட்டுக்கோ அப்படி பாதிரி விளக்கம் கொடுக்குறாரு. அது பிரம்மன்னு தான் போட்டிருக்கு உபநிஷத்தில், ஆனால் நம்ம போட்டுக்கிறது பிரம்மான்னு போட்டுக்கணும். அப்போது இப்போ ஜீவன் முக்தன் சென்று அடைவதில்லை எந்த லோகத்திலும். பிரம்மவேத பிரம்ம இந்த பக்கம் இருக்கா, அந்த பக்கம் இருக்கா? இந்த பக்கம் இருக்கிறது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. நீ பிரம்மத்தை லோகம்ல இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு பாரு. நீ பிரம்மத்தை புரிஞ்சிட்டீன்னா நீ பிரம்மனாகணும். அவ்வளோதான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பாரு, ரொம்ப சிம்பிள் பாரு. நீ பிரம்மா புரிஞ்சுன்னா அப்படியே 14 லோகத்துக்கு போய் அந்த என்ன தேவதைகள் அம்மானு தேவதை மேலே தூக்கிட்டு போகிறேனே, கீழே ஆதிவாகி தேவதை அவன்லாம் அங்கங்கே விட்டுருவான். புரியுதா? புரியுதா? உனக்கு அவன் ஸ்பீடுக்கு வரலன்னு வச்சுக்கோ, நடுவுலேயே விட்டுருவான். ஏதோ அந்த லோகத்தில் திடீர் சங்கு லோகம் மாதிரி இருப்போம். புரியுதா? எவனுமே கண்டுக்க மாட்டான், ஏதோ ஒரு தீவில் இருப்போம். புரியுதா? இங்கே பர்மனெண்ட்டு பிரம்மவேத பிரம்ம பவதி. நமக்கே புரியும் நான் பிரம்மன் ஆயிட்டேனன்றது, எனக்கே புரியும். புரியுதா? இப்போ அர்ஜுனன் திட்டுறான், ஆனால் கர்ணன் ஸ்திர பிரஜ லட்சணம் ஆகிட்டு. ஏன்? நான் யாருன்னு தெரிஞ்சுத்தான் அவனுக்கு. அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்கிறதெல்லாம் எரிச்சல் வரும். இப்போ எங்கள் மாமியாரோ இல்லை மருமகளோ எத்து வீடோ பக்கத்து வீடோ எது சொன்னாலும் எரிச்சல் ஆகிறதே இல்லை. ஏன்? நான் கர்ணன் மாதிரி ஆயிட்டேன். புரியுதா? எந்த விஷயத்துலையும் நான் அஃபெக்ட் ஆகிறதில்ல. ஞானம், ஞானம், பவர் ஆஃப் ஞானம், நாலேஜ். புரியுதா? அதுதான் இந்த நாலேஜ். அப்போது பிரம்மாணம் கமயத்தி, அது கரெக்டு. ஆக்சுவலி பிரம்மன் போட்டிருக்கூடாது அங்கே உபனிஷத்து. பிரம்மாணம் கமயத்தி சக ஏனான் பிரம்மாணம் கமயத்தி. ஆனால் நம்ம வேதத்தை திருத்த முடியாது. இப்படிதான் திருத்தவும் கூடாது. அது எப்படி இருக்கிறதோ அப்படி தான் முடியணும். அப்போ சகுண பிரம்மா பிரம்மான்னு கூறுறது பொருத்தம் தான். அப்படி சொல்ல எது மாதிரி வித்யான்னு சொன்னால் எப்படி சகுண பிரம்மமும் நிர்குண பிரம்மம் சொல்கிறோமோ, அதுபோல் பிரம்மா அப்படி சொன்னால் நிர்குண பிரம்மமும் எடுத்துக்கலாம், சகுண பிரம்மத்தையும் எடுத்துக்கலாம். அப்படி பாதிரியோட ஆர்கியூமெண்ட்டு. இப்படிதான் 4:3:9 3வது சூத்திரத்தில் சாமிப்யாத்து தது வெபதேசகா பிரம்ம அப்படின்னு சொன்னால் நபும்சலிங்கம் பரம்பிரம்ம. இப்படிதான் பிரம்மா சொன்னால் காரியம் பிரம்ம இரண்ய கர்ப்பன். இப்படிதான் ஸ்ரீலிங்கம், ஸ்ரீலிங்கத்திலேயே முண்டகோபனிஷத்தை சொல்கிறது. எப்படி நீங்களாம் ரிசர்ச் பண்ணுற டாக்டரேட் ஆக்சுவலி டாக்டரேட் கொடுக்கணும். நீங்கள் அந்த நம்ம இதுக்கு வரீங்க இல்லையா, ரிஷிகேஷுக்கு, அப்போ உங்களுக்கு அங்கவஸ்திரம்லாம் போட்டு கான்விகேஷன் அது இப்படிதா அங்கே சாக்ஷாத்ஜி இருக்கார், அவர்கிட்ட சொல்லி இவங்களாம் டாக்டரேட்டு பிரம்மன் ஆகிட்டாங்க, நீங்கள் இதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்க போகிறோம். புரியுதா? டாக்டர் டாக்டர் டபுள், அது டாக்டர், அது லௌகிக டாக்டர், இது வைதிக டாக்டர்.
புரியுதா? எல்லாமே நீங்கள் நான் வந்து கைலாயம் போயிட்டு வந்த பிறகு கைலை மணின்னு போட்டுக்க சொன்னேன் நான். புரியுதா? அது போல் நீங்கள் வந்து ரிஷிகேஷ் பத்ரிநாத்லாம் போயிட்டு வந்த பிறகு நீங்கள் சைடில் போட்டுக்கலாம். பிரம்மஸ்ரீலாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, நீங்கள் போட்டுக்கலாம். இனிமேல் பிரம்மஸ்ரீ ஸோ அண்ட் ஸோ அப்படியே போட்டுக்கலாம். புரியுதா? போட்டுக்கலாம். எவன் கேட்க போகிறா? வேலை போயிடக்கூடாது, அது மாத்திரம் பார்த்துக்குங்க. அப்போது இந்த இது என்ன சொல்கிறாருன்னா, முண்டக்கத்தில் பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ அந்த அந்த மந்திரத்தில் வருது. பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. இந்த சிருஷ்டியில் முதல்ல தோன்றினது யாருன்னா சதுர்முக பிரம்மாஜி. பிரதா பிரம்மா ஸ்ரீலிங்கம் இருக்கு. பிரதா அப்போ வியாசாச்சாரியார் பிரம்ம பிரம்மா ரெண்டுமே உபநிஷத்தில் இருக்கிறது. வேதம் வந்து நம்ம அம்மாவை விட 1000 மடங்கு பெருசு. நமக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்க மாட்டா. புரியுதா? அதனால் நமக்கு ஹிதத்தை தான் கொடுக்குறாள். ஹிதத்தை கொடுக்குறவள் தாய். நமக்கு நம்ம எவ்வளோ தவறு பண்ணினாலும் ஏன் அம்மா கிட்ட குழந்தை போகிறது, அவள் மன்னிச்சிடுவா. புரியுதா? அதனால் தாய். ஓகே, அதனால் தாயை விட மேலானவள் யாருன்னா வேத மாதா. புரியுதா? நமக்கு கரெக்டாக தான் சொன்னோம். அந்தந்த கான்டெஸ்டில் அந்தந்த இடத்துல எப்படி சொல்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எல்லாமே பிரச்சனையே வராது அப்படின்றது வேணும். அப்போ கைவல்யத்தில் அத்த ஆஸ்வலாயனகா பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்திய உவாச்ச. அவர் என்ன கேட்குறேன்னா, பராத்பரமேஷம் யாதி, எனக்கு மாயையை நீக்கின பிரம்மத்தை சொல்லுங்க. புருஷம் யாதி, புருஷன் என்ன? அவ்யக்தாத் பரம் புருஷா, புருஷான்ன ந பரம், சா காஷ்டா சா பராகதிகி. புரியுறதோ? இப்போ உங்களுக்கு புரியுறதோ? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவ்யக்தாத் பரம், அந்த சர்வேஸ்வரனை விட மகாதேவனை விட உயர்ந்தது பரம் புருஷா. அதனால தான் மீரா வந்து ரொம்ப பெண் பிள்ளை. ஓகே, ஆனால் கூட அவள் ஞானி மீரா. அதனால் வந்து மேபாரை விட்டுட்டே வந்துட்டா. புரியுதா? நீ ஞானத்தில் எதை வேணால் விடலாம். புரியுதா? உனக்கு கட்ஸ் இருக்கணும். கட்ஸ் இல்லை, ஞானம் இருக்கணும். கட்ஸ் விட்டுட்டு வரதுக்கூடாது. ஏன்னா கட்ஸ் 2 நாளில் கரைஞ்சி போயிடும். ஞானத்தில் வரணும். புரியுதா? நேராக போய் துளசிதாசருக்கு லெட்டர் எழுதினான், நான் வந்து மேவாரில் இருக்கிறதா இல்லை பிருந்தாவனத்துக்கு போயிட்டுறதா அப்படின்னு. புரியுதா? ஆச்சாரியனை கூப்பிட்டு போன ஆச்சாரியவான் லபத்தே ஞானம். ஒன்று அவர் என்ன சொன்னார், நீ வந்து பிருந்தாவனத்துக்கு போகிறது தான் சிறப்பு. ஆனால் பிருந்தாவனத்துக்கு போய் உங்கள் வீட்டுக்காரையே நினச்சிருந்துன்னா அவர் பத்தன் போட்டு கூட தெரியாது, சாப்பாடு வச்சு கூட தெரியாது. அவர் என்ன பண்ணுவார்? காஃபி கூட தெரியாது, அவருக்கு ஒரு கன்றாவையும் தெரியாது, அப்படியே இருப்பார். அவங்க அம்மா வேற இல்லை. இப்போ என்ன பண்ணுவாரோ, எது பண்ணுவாரோ, எப்படி பண்ணுவாரோ, அப்படிலாம் வந்ததுன்னா துளசிதாசர் சொல்கிறாரு, நீ வீட்லேயே இரு அப்படின்றாரு. நீ எல்லாத்தையும் எது வேணா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு. ஆனால் துளசிதாசர் ஃபஸ்ட்டு ஒரு சூட்சமாக சொல்லிட்டாரு, இதுதான் பெஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு வரலன்னா உனக்கு வந்து அங்கே இரு. எப்பயுமே போராடின்னு இருக்கக்கூடாது. ஏன்? பூந்தோட்டமாக இருக்கணும். புரியுதா? அது எனக்கு எட்ட முடியலன்னு வச்சுக்கோ, நீ பாட்டு பெரிய தவக்கலையை முழுங்கிட்டேன்னு வச்சுக்கோ, தவக்கலைக்கும் கஷ்டம், பாம்புக்கும் கஷ்டம், ரெண்டும் ஒரே நேரத்தில் செத்து போகும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்கணும். புரியுதா? முதல்ல ஈஸ்வரனை பிடிப்போம், அப்புறம் முதல்ல லோக்கல் தேவதை பிடிப்போம். அதுக்கு தான் கந்த சஷ்டி கவசம் சொல்லி கொடுத்தது. புரியுதா? முதல்ல லோக்கலில் ஒரு தேவதையை பிடிப்போம், முருகனை பிடிப்போம், அப்புறம் கிருஷ்ணனை பிடிப்போம், அப்புறம் எல்லா ஈஸ்வரனையும் சேர்த்து இரண்ய கர்ப்பனை பிடிப்போம், அப்புறம் ஈஸ்வரனை பிடிப்போம். புரியுதா? அதுக்கப்புறம் பிரம்மத்தை பிடிப்போம். இதுதான் ஸ்டேஜ். ஓகே, படிப்படியாக நம்ம போனோம். இப்போவே அங்கலாய்ப்பு இருக்கும், அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்படிலாம் இருங்க. 18 படி வகுத்து கொடுத்துருக்கு கிளாஸு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். வயசு இருக்குது, ஜென்மம் இருக்குது, பிரச்சனை இல்லை. புரியுதா? அதெல்லாம் மெதுவாக வருவான். இங்கே என்ன சொல்கிறார்? புருஷன்னா நாபரம்,
அந்த மேலான புருஷனை அடையிறது அப்படி சொல்கிறேன். அந்த உபனிஷத்து, கைவல்ய உபனிஷத்து கடைசியில் என்ன தெரியுமா கன்க்ளூட் பண்ணுறது? பிரம்மாத்வயம் அஸ்மி அகம். கன்க்ளூஷன், அந்த பிரம்ம அத்வயம் அஸ்மி அகம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது. அப்போ எதை கேட்குறோமோ, சாட்சி சைத்தன்யம் ஆத்மாவாக இருக்கிறேன், புரியுதா? சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவகா, புரியுதா? நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கணும். ஆத்மான்னு சொல்லிட்டேன்னா அனாத்மா டிஸ்மிஸ் ஆகிடும். ஆத்மாவோட அனாத்மாவை வச்சுக்கிறேன் ஜி அப்படி சொல்ல முடியாது, ரெண்டும் வச்சுக்க முடியாது. ஓகே, ரெண்டும் வச்சுக்க முடியாது. இல்லை, ஆத்மான்னு புரிஞ்சுதுன்னா அனாத்மா போயிடும், புரியுதா? அனாத்மாவை வச்சுக்கிட்டு ஆத்மா சொன்னேன்னா ஆத்மா இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து புரியும்னு அர்த்தம், புரியுதா? இப்போ புரியாது, கொஞ்ச நாள் கழித்து புரியும், புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்கே சாமிப்யாத்து தத் விபதே சஹா. சாமிப்யாத், சாமிப்பியம்னா நெருக்கமாக க்ளோஸாக இருக்கிறது. எது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதோ அதுக்கு பேர் பரம்பிரம்ம, காரியம் பிரம்ம. ஓகே, இந்த பரம்பிரம்மனும் காரிய பிரம்மனும் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு இருக்கிறது. எங்கே பார்த்துருக்கீங்க ஸ்தூலமாக? இந்த தொப்புள் கொடியில் மேலே போய் ஒரு தாமரை இருக்கும், அந்த தாமரையில் ஒரு ஆள் உட்காந்துருப்பார். அப்போ இவர் வயிறு எவ்வளோ ஸ்டமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாரு. வயிறு ஸ்டமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் லக்ஷ்மி வந்து காலை அமுத்தி விடுவா. உனக்கு டைஜஷனே ஆகலைன்னா லக்ஷ்மி போயிடுவா. அதனால் யோகா பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், புரியுதா? ஒரு பொண்ணு எங்கிட்ட வந்து கேட்டா, ஜி இந்த பக்கம் மாத்திர மசில் வந்து 2 பக்கம் பெருசாகிடுச்சு அப்படின்னு. இதுக்கு என்ன யோகா ஜி? இதுக்கு யோகா கிடையாது. நீ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் சுத்துறன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ. எங்கே ஜி இருக்குது? நான் அது சொல்ல மாட்டேன் நான், ஆனால் பிரார்த்தனை மாத்திரம் பண்ணிக்கோ அப்படின்னு. புரியுதோ? அது பெரிய கோயில், நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சென்னையில் ஒரு பெரிய கோயில், அது நல்ல கோயில் அது, புரியுதா? வீட்டில் குடும்பத்தோடு வருஷத்துக்கு ஒரு தடையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கருப்பகாம்பல் கோயிலை. ஓகே, நல்லா ஆனந்தமாக இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி தான் யோகாவில் சொல்லும்போது, உனக்கு எனக்கு பொறுமையே இல்லை ஜி, நீ அடிப்பிரதர்ஷன் பண்ணு, பொறுமை வரும்னு. அடிப்பிரதர்ஷன் பண்ணுறேன் ஜி, எந்த கோயிலில் பண்ணலாம் ஜி? நீ என்ன பண்ணுற, இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போ அப்படின்னு. அப்படியா ஜி? அது எங்கே ஜி இருக்குது? நான் சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு. கண்டுபிடிச்சி போனால் பெரிய கோயில், அது வாசல் சின்னதாக இருக்கும், உள்ளே போன பிறகு பெருசாக இருக்கிறது. இருந்தாலும் சுவாமிஜி இவ்வளோ, அது நான் உற்சாகம் தானே பேசுகிறேன், அதே மாதிரி தான் அப்பவும் பேசுவேன். வைராக்கியம் வந்து அந்த பேச்சில் பாதியில் போனோன்னே ஐயோ இப்படி விடவும் முடியாது. அதுவும் சிவன் வந்து கண்ணை கொத்திடுவார். ஜே ஏதாவது ஒரு சின்ன கோயில் சொல்லியிருக்கக்கூடாது. அந்த பொண்ணு பரிதாபமாக கேட்டா, இப்போதான் இல்லைம்மா வெயிட் குறைக்கணுன்னா இப்படி தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது, புரியுதா? அப்படி பண்ணணும். ஓகே, நான் இப்போ திருப்பதிக்கு போகிறேன், என்னோட சேர்ந்து ஆரோக்கியமாக இருக்கவங்க மாத்திரம் மலை ஏறணும், ஏறி இறங்கணும். ஆரோக்கியம் இல்லாதவங்க முடியாதவங்களாம் பண்ணக்கூடாது, புரியுதா? அதனால் இதெல்லாம் பண்ணணும். ஓகே, சமீப்யாத், நெருக்கமாக இருக்குது. எவ்வளோ நெருக்கமாக இருக்குது? இந்த பிரம்மத்தையும் பரபிரம்மத்தையும் பிரிக்க முடியாது, இரண்ய கர்ப்பனையும் இதையும் பிரிக்க முடியாது, புரியுறதில்ல? அதுக்கு தான் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கான், மகாவிஷ்ணு படுத்துருக்க மாதிரி அந்த தொப்புள்ள இருக்கிறது, ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. ஓகே, நமக்கு வேணால் பிரிப்பாங்க, தொப்புள் கொடியை அறுத்துருவாங்க, நமக்கும் அம்மாவுக்கும் உள்ள தொப்புள் கொடியை அறுத்துருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அதுதான் சொன்னேன், தொப்புள் கொடி அப்போ அறுத்தாச்சுமா, நான் கிளம்புறேன், அறிவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ புரியுறதா? அதெல்லாம் அந்த நேரத்தில் உபயோகப்படுத்தணும். ஓகே, ஆனால் இவர் தொப்புள் கொடியை அறுக்க முடியாது, புரியுதா? தொப்பு கட்டின்னு பார்க்கடலில் விழுந்துருவார் பிரம்மாஜி. பிரம்மாஜி விழுந்தாருன்னா 14 லோகமும் கீழே பார்க்கடலில் விழுந்துரும், புரியுதா? அந்த மாதிரி க்ளோஸாக இருக்காங்களாம் பரபிரம்மமும் பிரம்மமும். சாமிப்பியம், நெருக்கமாக இருக்கிறதுனால் தூ, ஏனெனில் சாந்தோக்கிய பிரமாணம் அது என்ன சொல்கிறது, சுருத்தியில் தான் இருக்கிறது. அந்த குழப்பம் இல்லாமல் அப்படி இருந்தாலும் தூ, ஏனெனில் அந்த குழப்பம் இல்லாமல் பண்ணுவதற்கு தத் வெபதேசா, தது நியூட்ரல் வேர்டு, பிரம்மனை
அந்த காரிய பிரம்மன் பிரம்மாணம் என்ற சொல்லவில்லை என்றாலும் இரண்டு காரண பிரம்மன், அது அந்த இரண்டும் காரண பிரம்மன் காரிய பிரம்மனோ ரெண்டுமே நிர்குண பிரம்மன். ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வந்து கேட்டானா பெரிய குழப்பத்தை ஒன்று உண்டாக்கி விட்டுட்டோம்னா அவனுக்கு இந்த குழப்பம். நான் வந்து காரிய பிரம்மனா சகுன பிரம்மனா காரண பிரம்மனான்னு கேட்டுருக்கேன். அவங்ககிட்ட நீதிபதிக்கிட்ட போனால் ரெண்டுமே காரண பிரம்மனும் கிடையாது காரிய பிரம்மனும் கிடையாது, நிர்குண பிரம்மன் தான் இருக்குன்னு. அடாப்பாவிகளா, அப்போ இவ்வளோ நேரம் பேச்சிருந்து நிர்குண பிரம்மன் தான் இருக்கு. அந்த நிர்குண பிரம்மன் வந்து வேஷம் போட்டுக்குச்சு. எப்படி சிவாஜி சார் வந்து தெய்வ மகனில், அது படமே பேர் எப்படி அழகாக வச்சுருக்கான், தெய்வ மகன். அந்த தெய்வம் வந்து வேஷம் போட்டுக்கிச்சான் பிரம்மன். அப்பாவும் ரெண்டு பிள்ளையும், ஒரு பிரீடு தான், ஒரு அழகான பிள்ளை, ஒரு கரடு முரடான மலை மாதிரி, அது வந்து இது எர்த்து பிரீடு தான். இன்னொன்று வந்து அனாத்மா, இது இன்னொன்று சேதன வஸ்து, புரியுதா? இப்படி இது மூணுமே ஒரே சிவாஜி கணேசன், புரியுதா? மூணுமே இந்த மூணாக மாற்றிக்கிட்டது நிர்குண பிரம்மன். பிரம்மனே ஈஸ்வரனாகும், அந்த ஈஸ்வரனே காரிய பிரம்மனாகும், அந்த காரிய பிரம்மனே தேவதைகளை கொண்டு இந்த சிருஷ்டியை படைத்தது. இப்படி வித்யாரண்யர் பஞ்சதசியில் சொல்கிறார், வேஷம் போட்டு கொண்டது. தது வெபதேசகா, தஸ்ய வெபதேசகா தது வெபதேசகா. கன்க்ளூஷன் என்ன? உபாசகன் கதி காரிய பிரம்மன் இரண்ய கர்ம பிரம்மலோகத்துக்கு போவான். இப்போ நீ ஒத்துக்கலைன்னா சாப்பிட்றதுக்கு விட மாட்டோம். அதனால் நீ வந்து ஒத்துன்னு தான் ஆகணும். காரிய பிரம்மன் அப்படின்னு ஒத்துண்டா நம்ம வந்து சௌரியமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.